அனைவருக்கும் வணக்கம். மிக வலுவாக டிசம்பர் மாதத்தில் அற்புதமான பல மாற்றங்களை நிச்சயமாக 6, 15 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களா நீங்கள்? உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி அமைய போகிறது? டிசம்பர் மாதத்தில் கிரக நிலைகள் எப்பேற்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது? அதிலும் குறிப்பாக 6 என்ற எண்ணில் பிறந்த, குறிப்பாக சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி அமைய போகிறது? டிசம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக 6 என்ற எண்ணில் பிறந்த உங்களுக்கு மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளை இந்த டிசம்பர் மாதம் உருவாக்கி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக உங்களுடைய வாழ்வில் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதம் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக 6, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது டிசம்பர் என்ற மாதமானது 12 என்ற எண்ணை குறிக்கிறது. 12 என்ற எண்ணில் ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும் இடம்பெற்றிருக்கின்றன. சூரியனும் சந்திரனும் இணைந்து இந்த 12 என்ற இரு எண்களின் கூட்டுத்தொகையானது 3 என கிடைக்கிறது. சூரியனும் சந்திரனும் இணைந்து குருவை வெளிப்படுத்தக்கூடிய சாராம்சத்தை இந்த டிசம்பர் மாதம் வெளிக்கொணர்கிறதுங்க. எனவே சூரியன் ஆளுமையும் அதிகாரம் கொண்ட கிரகமாகவும் உஷ்ணம் கொண்ட கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் மதிநுட்பம் கொண்ட சந்திரனுடன் இணைந்து குருவின் பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைவதால் பல்வேறு வகையான பணிகளில் நினைப்பதை காட்டிலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் திட்டமிட்டு சிறப்பான முறையில் வெற்றி வாய்ப்புகளை மிக அற்புதமாக எளிதில் பெறுவதற்கான முதன்மையான யோகம் 6, 15 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பை குருவின் சாராம்சம் வெளிப்படுத்தக்கூடிய டிசம்பர் மாதம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது 2024 ஆண்டின் இறுதி மாதமாக பார்க்கப்படுகிறது. 2024 2 சந்திரன்கள் ஒரு ராகு இணைந்து சனியை வெளிப்படுத்துகின்றனர். சனியின் சாராம்சத்தில் 2024 ஆண்டு நிறைவடைந்து 2025 ஆண்டு செவ்வாயின் ஆதிக்கத்தில் மலரக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றங்களும் நிறைவான வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவும் விவசாய புரட்சி ஏற்படக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது சனியின் ஆதிக்கத்தில் நீதி தவறாத, நடுநிலை தவறாத பணிகளில் ஈடுபட்டு வந்த உங்களுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகளை சந்தித்திருந்த சூழலில் நிச்சயமாக நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கக்கூடிய இறுதி மாதமாக இந்த டிசம்பர் அமைகிறது. எனவே சனியின் ஆதிக்கத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்து குருவை வெளிப்படுத்தக்கூடிய இந்த டிசம்பர் மாதத்தில் நிச்சயமாக 6, 15 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுக்கு ஆடம்பரமும் சௌகரியமும் பல்வேறு வகையான வசதி வாய்ப்புகளும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே சுக்கிரனின் சாராம்சத்தில் பிறந்த உங்களுக்கு அனைத்து விதமான பணிகளும் மிக ஏழ்மையில் இருந்தாலும் அதிலும் சௌகரியம் என்ற சூழலில் வாழ்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற 6, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் மாதம் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் எதை செய்தாலும் அதை பிரம்மாண்டத்துடன் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டுங்க. குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்க போகிறது. வருமானத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக அமைகிறது. எனவே வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக நடைபெறுங்க. கணவன் மனைவிக்கிடையே, உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏற்பட்ட மன வருத்தம், சிக்கல்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. இந்த டிசம்பர் மாதம் எதிர்பார்க்கக்கூடிய பல பாதிப்புகள் விலகும். எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். தேவையற்ற கடன் சார்ந்த தொல்லைகளில் மாற்றிக்கொண்ட சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் 6, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நிறைவாக இந்த டிசம்பர் மாதத்தில் அமைய போகிறது. எனவே பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியையும் பின்னடைவையும் சந்தித்து வந்த பல சூழ்நிலைகள் மாற்றத்தை சந்தித்து நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணம் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். இருந்தாலும்
உணவு பழக்க வழக்கங்களில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நிச்சயமாக நல்லது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கணிசமாக குறையுங்க. அலுவலக சூழ்நிலை என்பது தங்களுக்கு சாதகமாகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த 6 என்ற எண் கொண்டவர்களுக்கு அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகளுடன் விருப்ப இடமாறுதல் உள்ளிட்ட மாற்றங்களை நிறைவாக சந்திக்கலாங்க. தேவையில்லாமல் அலைச்சலை அதிகமாக சந்தித்து வந்த சூழ்நிலையில் அவை குறையும். உத்தியோகத்தில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல புதிய சலுகைகள் எதிர்பார்க்கலாம். அவை அனைத்தும் உங்களுடைய உற்சாகத்தை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது உத்வேகத்துடனும் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் சூரியன், சந்திரன் இணைந்து குருவை வெளிப்படுத்தும் போது சனியின் ஆளுமையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் சிறப்பாக பல பணிகளை நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தலாங்க. நீங்கள் நினைத்தபடியே உற்பத்தி சார்ந்த பணிகளில் மூலப்பொருட்களின் விலை ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் உங்களுடைய தயாரிப்புகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைவாக கிடைக்க போகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு உயர்வை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அரசாங்க ஆதரவும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. நிதி நிறுவனங்கள் தாமாகவே முன்வந்து உங்களுக்கு உதவுவதால் பெரிய அளவிலான நிதி நெருக்கடி சார்ந்த சிக்கல்கள் கணிசமாக விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் குறிப்பாக சினிமா துறையில் மற்றும் உங்களுடைய சொந்த திறமை வெளிப்படுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைத்த இலக்கை அடைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. வருமான உயர்வுக்கான பல நல்ல வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் பெரும்பாலும் பல்வேறு வகையான சங்கடங்கள், சிக்கல்களை இந்த தருணத்தில் தவிர்த்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. உங்களுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் அதிகரிக்கக்கூடிய வகையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. திட்டமிடுவதை காட்டிலும் கல்வி ரீதியாக சந்தித்து வந்த பல சிரமங்கள் விலகும். குடும்ப பிரச்சனைகள், படிப்பில் மனதை செலுத்துவதில் ஏற்பட்ட தாமதத்தை விலக்கிவிடும். படிப்பில் கவனம் செலுத்தி படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாயின் ஆதிக்கத்தில் 2025 முற்றிலுமாக மலரப்போகிறது. எனவே அதற்கு முன்னதாக அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் மற்ற துறைகளை காட்டிலும் அசூர வளர்ச்சி பெறக்கூடிய வகையிலும் முதலீடு அதிகரிக்கக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக 6, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உள்ளது. எனவே இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் துணிந்து மேற்கொள்ளலாங்க. அவை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பல மடங்கு உயர்வையும் உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள 6, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்த சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்டவர்கள் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த டிசம்பர் மாதத்தில்